ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்மா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, சூப்பரான தயிர் கத்திரிக்காய் கிரேவி தாங்க செய்ய போகிறோம். சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லாத இது இட்லி தோசைக்கும் கூட ரொம்பவே சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ரெசிபி. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும். அது எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் பரவாயில்லைங்க, அட்லீஸ்ட் ஒரு லைக் பட்டனையாவது போட்டு விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வடசட்டியில் கொஞ்சமாக கடலை எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காயை 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டு கத்திரிக்காய் பாதி அளவுக்கு வதங்குற வரைக்கும் எண்ணெயிலே நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறிட்டு பாதி அளவுக்கு வெந்திருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இதில் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து தாளிச்சுக்க போட்டுக்கோங்க. நல்லா தாளித்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கோம். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்துனீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தாங்க சேர்த்துருக்கேன். வெங்காயம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் போல் மட்டும் தூளுப்பு சேர்த்துக்கிட்டோம்னா வெங்காயம் சீக்கிரமாக கலர் மாறிட்டு வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் வந்து நல்ல ஓரளவுக்கு மாறி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இதுக்கப்புறமா நம்ம இதில் மசாலாவெல்லாம் சேர்த்துட்டு வணக்கிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி, ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தனியா பொடி சேர்த்துக்கலாம். 3ஐயும் நம்ம எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயிலே வதக்கும் போது பச்சை வாசமும் போய்கிடும். அதே போல் குழம்பும் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும். கமன்னு வாசம் சூப்பராக இருக்குங்க. அதனால் நம்ம எண்ணெயிலே வதக்கிட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ அந்த கேப்பில் ஒரே ஒரு தக்காளி, ஒரு 5-6 பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு கம்மியாக இஞ்சி எடுத்து 3 துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் கிரேவியாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம அரைச்சிட்டு வந்த தக்காளியை இப்போ நம்ம வறுத்து வச்ச மசாலாலேயே சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு அடுப்பை ஃபுல்லாக ஃப்ளேமை குறைச்சிருங்க. ஏன்னா தக்காளியில் நம்ம தண்ணி சேர்த்தாம தான் சேர்த்துருக்கோம். அதனால் கெட்டித்தன்மை இருந்ததுன்னா டக்குன்னு அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் அடுப்பை ஃபுல்லாக சிம் பண்ணி வச்சுட்டு நம்ம மசாலாவை தக்காளியோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஒரு 150 கிராம் அளவுக்கு கெட்டி தயிர் எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்டில் துவைய வச்ச தயிர் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கின தயிராக இருந்தாலும் பரவாயில்ல, எது விருப்பமோ அதுபடி சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு நமக்கு தயிர் ரொம்ப முக்கியங்க. தயிர் வந்து நம்ம தண்ணி கிண்ணி கலக்காமல் அப்படியே திக்காக தான் செய்ய போகிறோம். தயிர் கத்திரிக்காய் கிரேவி வந்து திக்காக தான் இருக்கணும். தண்ணியாகவோ ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் கரெக்டாக கிரேவி கன்சிஸ்டன்சிலே இருக்கணும். இப்போ தயிர் ஓரளவுக்கு நல்லா திரண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வதக்கி வச்ச கத்திரிக்காயை இது கூட சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் கத்திரிக்காய் நமக்கு பாதி மட்டும்தான் வெந்திருக்கு அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் வேகிறதுக்காக மட்டும் நம்ம ஏற்கனவே தக்காளி ஆட்டி வச்சுருந்த மிக்சியிலே கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துட்டு அதையும் இதில் ஊற்றிக்கலாம். எதுக்காக அப்படின்னா நம்ம கத்திரிக்காய் வேக வைக்கிறதுக்கு மட்டும்தாங்க தண்ணி ஊற்றிருக்கோம். மற்றபடி கிரேவி திக்காக தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். இதை வந்து இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கும் கம்மியாக வச்சுட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. கத்திரிக்காய் இப்போ சீக்கிரமாக குக் ஆகிட்டு எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். நம்மளோட கத்திரிக்காய் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. பார்க்குறதுக்கும் மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இது சுடு சாப்பாடு மட்டும் இல்லாமல் இட்லி தோசைக்கும் கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம வெரைட்டி ரைஸ்க்கும் கூட இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் இந்த ஸ்டேஜில் இப்படியே கூட இறக்கி வச்சிடலாம். நான் என்ன இருந்தாலுமே கூட ஒரு 2 கீத்தாவது தேங்காயை நல்லா துருகி போட்டு ஆட்டி தாங்க ஊற்றி செய்வேன். அதனால் நான் மறுபடியும் கூட இதில் ஒரு 2 பத்தை தேங்காயை நல்லா கீனிட்டு ஆட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டிருந்தா நீங்கள் தேங்காய் ஆட்டி ஊற்றி செஞ்சுக்கலாம். விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தேங்காய் சேர்த்தாமல் அப்படியே இறக்கி வச்சிடலாம். நான் வந்து எப்பயுமே கொஞ்சம் தேங்காய் சேர்த்துப்பேன் அப்படிங்கிறதுனால 2 கீத்து மட்டும் தேங்காயை எடுத்துகிட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ தேங்காய் கொதி வரத்துக்காக மட்டும் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன். இது மறுபடியுமே கெட்டியாகிட்டு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ நல்லா கொதிஞ்சு எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம மறுபடியும் பார்த்தீங்கன்னா கிரேவி வந்து சூப்பராக எண்ணெய் தெளிஞ்சிட்டு பக்காவாக ரெடி ஆகிடுச்சுங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் அட்லீஸ்ட் லைக் பட்டனையாவது தட்டி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.